இன்னைக்கு மனித ஓட்டத்துல நம்ம எத தின்னா நம்மளோட பித்தம் தெரியும், நம்மளோட பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு என்னன்னா ஒரு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்திருப்பான், கந்த சஷ்டி கவசம் இங்க போயிட்டு வந்தாக்கா நம்மளோட பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் முருகன போய் கும்பிடணும், எங்க இல்ல பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வருவேன். இந்த 10 நாள் கழிச்சு வேற ஒரு பிரச்சனை வரும். ஐயோ! இன்னும் முருகன போய் கும்பிட்டா எனக்கு பிரச்சனை இல்லையே, எனக்கு பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஏதாவது ஒரு சாமிய போய் பிரிதிங்காவ போய் நான் கும்பிட போறேன் அப்படின்னு சொல்லி ஓடுவான். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு, நான் வராகிய கும்பிட போறேன். இப்படி இப்படி இஷ்ட தெய்வத்த போய் கும்பிடுறேன், கும்பிடுறேன், கும்பிடுறேன். நீ எவ்வளோ ஒரு 100 இஷ்ட தெய்வத்த வேணாலும் நீ வணங்கு. தப்பு சொல்லவே கிடையாது. நீ எத்தனை உனக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அத வணங்கு. உன்னை யாரும் குறை சொல்லப் போறது கிடையாது. ஆனா, இந்த இத்தனை தெய்வங்களும், இத்தனை அவங்களோட அருளாசியும் உனக்கு வேணும்னா, குலதெய்வத்தோட அனுக்கிரகம் இல்லைன்னா, 1% கூட இஷ்ட தெய்வத்தால உனக்கு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிட முடியாது. உன்னோட வாழ்க்கைய மாத்திடவே முடியாது. அதனால தான் பல டைம் படிச்சு படிச்சு சொல்றது என்னன்னா, உன்னோட குலத்துக்கான தெய்வம் எதுவோ, உன் தந்தை வழியில இருக்கிற அந்த குலதெய்வம் எதுவோ, அதை எதுன்னு தெரிஞ்சு, அத அதுக்கு உண்டான அந்த வழிபாட்டு முறைய நீ செஞ்சீங்கன்னா தான், உன்னோட இந்த இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி, எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, உனக்கு வேலை செய்யும். உனக்கு இஷ்ட தெய்வம் இப்போ உனக்கு வராகிய புடிச்சிருக்கு, எனக்கு காளிய புடிச்சிருக்கு, எனக்கு பெருமாள புடிச்சிருக்கு, முருகன புடிச்சிருக்கு, கணபதிய புடிச்சிருக்கு, எந்த தெய்வத்த வேணாலும் உனக்கு புடிச்சிருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி உன்னை பிடித்த, உன்னை வாழ வைத்த, உன் குலத்துக்கான வழிகாட்டி யாருன்னா, உன்னோட குலதெய்வம். அந்த குலதெய்வத்த அதுக்கு உண்டான மரியாதை, அதுக்கு உண்டான ஆத்மார்த்தமா வழிபாட்ட நீ செய்யு.